ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ABDM அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய ஃபுல் அர்த்தமே. ஸோ இது வந்து என்ன, இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, இதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த ABDM அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் ஐடி. ஸோ இது தமிழில் வந்து சுகாதார அட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சும்மா ஒரு காய்ச்சல் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த பழைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ இந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ஹெல்த் ஐடி அப்படிங்கிறது. நார்மலாக இந்த ஆதார் கார்டு வந்து எல்லா பக்கமுமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த ஹெல்த் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹெல்த் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பழைய பேப்பரில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் டாக்டர்ஸ்கிட்ட. அவங்களே வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹெல்த் ஐடியை வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபிசிக்கல் கார்டில் வராது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஹெல்த் ஐடியை டவுன்லோடு பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ சேவை மையம் இல்லை வந்து ஜெராக்ஸ் ஷாப்ஸில் நீங்கள் போய் உங்களுடைய இந்த பிடிஎஃப்பை கொடுத்து நீங்கள் வந்து கார்டாக நீங்கள் வந்து நீங்களே வந்து லேமினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஹெல்த் ஐடி வந்து எடுத்துக்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று ஆதாரை யூஸ் பண்ணி ஆதாரை பேஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஆதாரை பேஸ் பண்ணி வேண்டாம் அப்படின்னா மொபைல் நம்பரை பேஸ் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டம் இருந்தால் தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக மொபைல்லையே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எப்படி மொபைல் அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூவில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் NDHM அப்படிங்கிறத கொடுத்து சர்ச் அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துடும் அவர் ஹெல்த் ஐடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசோடைய திட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உண்டான எல்லா குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஹெல்த் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்குங்க. இந்த நோ மோர் அப்படிங்கிறது கொடுக்கறது மூலிமா இந்த கார்டு, இந்த ஸ்கீம் என்ன, இந்த கார்டு எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது, எல்லா பெனிஃபிட்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எல்லாருமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் யுவர் ஹெல்த் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இந்த மாதிரி வரும். க்ரியேட் யுவர் ஹெல்த் ஐடி அப்படிங்கிற மாதிரி போட்டு க்ரியேட் வையாக வந்து நீங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களா, அப்படி இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களை ஆதாரை பேஸ் பண்ணியே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஜென்ரேட் வையா ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் கொடுத்துங்க. அப்படி இல்லை ஐ டோன்ட் ஹேவ் ஆதார், இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் மை ஆதார் ஃபார் க்ரியேட்டிங் ஹெல்த் ஐடி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது என்னோடய ஆதாரை நான் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த ஹெல்த் ஐடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரை வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் ஜென்ரேட் வையா ஆதார் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. இந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னோடய ஆதாருக்கு கொடுத்த மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு, இல்லை மிஸ் ஆயிருச்சு, அதில் வந்து ஓடிபி வர்றதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆதாரை யூஸ் பண்ணாமல் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கு நீங்கள் ஓடிபி வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் நான் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து டிக் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிறதும் வந்து டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு கீழே சப்மிட்ன்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதாருக்கு வந்த மொபைல் நம்பருக்கான ஓடிபி நம்ம வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. ஸோ ஓடிபி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஆதாருக்கு கொடுத்த மொபைல் நம்பரே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இன்னொருக்க ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது நேமு, கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயிலு அதெல்லாம் வந்து கேட்கும். அட்ரஸ் அதுவே காட்டிடும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் எல்லாமே அதே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பிஹெச்ஆர் அட்ரஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பிஹெச்ஆர் அட்ரஸ் அப்படின்னா என்னென்னா உள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ஐடி சேம் லைக் ஜிமெயில் ஐடி மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஹெச்ஆர் ஐடியும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஹெச்ஆர் ஐடிக்கு நீங்களாக சாய்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அது ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க வேறு யாராச்சும் அந்த பிஹெச்ஆர் ஐடி அப்படின்னாலும் கீழே வந்து அதுவே வந்து ஷோ பண்ணிடும். ஸோ நீங்கள் இமெயில் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா கம்பல்சரி கிடையாது. இமெயில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு. கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே காட்டியிருப்பாங்க யுவர் ஹெல்த் ஐடி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிற கேட்கும். நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ இதை வச்சு நீங்களே வந்து கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, ஹெல்த் ஐடி நம்பரு, பிஹெச்ஆர் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ரலு, மொபைல் நம்பரு, இந்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதாருக்கு கொடுத்த ஃபோட்டோ, தென் இந்தட்ட கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இது நீங்கள் வந்து மொபைல்லையும் பண்ணலாம், இல்லை லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்துக்காக நான் வந்து மொபைலில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காமிச்சேன். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான். லேப்டாப்பில் நீங்கள் இல்லை பிசியில் பண்ணிங்கன்னாலும் இதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து யாருமே வந்து அதிகமாக எடுக்கிறதில்ல, யாருக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த டைமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் வந்து இது கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வரும்போது அப்போ போய் நம்ம வந்து அந்த ஒரு ரஷ்ஷான டைமில் எடுக்கிறதுக்கு இப்போவே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.